ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த வார சாட்டர்டே அதாவது 8/2/2025 நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ரயில்வே என்டிபிசி சிபிடி 1க்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்கேன். எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் இதே மாதிரி ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா 55ல இருந்து 65 இந்த ஸ்கோர்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்தீங்க. ஸோ லாஸ்ட் டைம் எக்ஸாம்ல 55 to 65 வாங்கின ஸ்டூடெண்ட் இந்த டைம் வந்து ஒரு 70 பிளஸ் எடுக்கிற அளவுக்கு நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் பூஸ்ட் அப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட்ல கண்டிப்பா 70 பிளஸ் எடுக்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணுங்க. போன தடவை அந்த 70 75 ரேஞ்சில வாங்கின ஸ்டூடெண்ட் இந்த டைம் ஒரு 80 கிட்ட எடுக்கிற மாதிரி எய்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட ஸ்கோர் வந்து ஒரு 70க்கு மேல போயிருச்சுனாலே நீங்க சிபிடி 2ல வந்து எல்லா இதுலயுமே ஷார்ட் லிஸ்ட் ஆயிருவீங்க. எல்லா லெவல்லயுமே நீங்க என்ன ஆகிரலாம்னா ஷார்ட் லிஸ்ட் ஆகிரலாம். அதனால உங்களோட ஸ்கோர் வந்து அந்த 55 to 65க்குள்ள இருக்கு அப்படின்னா எப்படியாவது இந்த 70 கிட்ட கொண்டு வந்து விட்டுருங்க. ஓகேவா? சோ 70 to 75க்குள்ள வந்துட்டீங்கனாலே நீங்க என்ன பண்ணிரலாம், கட் ஆஃப் வந்து ரீச் பண்ணிரலாம். ஓகேவா? ஒரு 75 கிட்ட எடுக்க ஆரம்பிங்க. சோ சிபிடி 1ல அப்பதான் ஷார்ட் லிஸ்ட் ஆகி நீங்க என்ன பண்ணுவீங்க, சிபிடி 2க்கு வந்து போவீங்க. சிபிடி 2ல பாத்தீங்கன்னா லெவல் 2 3 4 5 6 இருக்கும். சோ இதுக்கு தனித்தனியா உங்களுக்கு என்ன இருக்கும், சிபிடி 2 வந்து இருக்கும். ஓகேவா? சோ சிபிடி 1ல படிக்கிற அதே சிலபஸ் தான் என்ன படிப்பீங்க, சிபிடி 2க்கும் படிப்பீங்க. சோ அதுக்கும் நாம எப்படியும் ஃப்ரீ லைவ் டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். சோ அப்பவும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இந்த டைம் வந்து என்டிபிசில போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகேவா? சோ அதனால இந்த வாரம் சனிக்கிழமை வந்து எக்ஸாம் இருக்கு. சோ எல்லாருமே ரெடியா இருங்க. ஓகே? சோ 8/2/2025 சாட்டர்டே ஈவினிங் 6 o'clock வந்து லைவ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல நடக்கும். நீங்க மொபைல் போன் வச்சிருந்தாலும் சரி, லேப்டாப் வச்சிருந்தாலும் சரி, இந்த டெஸ்ட்டை வந்து நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மொபைல் போன்ல எப்படி அட்டன் பண்றது, நீங்க ஆண்ட்ராய்டு வச்சிருந்தாலும் சரி, iOS வச்சிருந்தாலும் சரி. ஓகேவா? சோ ரெண்டுலயுமே நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே? சோ ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்க ஸ்டூடெண்ட் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறத சொல்றேன். பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். நீங்க லாகின் பண்ணதும், நம்ம ஆப்பை ஓபன் பண்ணதும் லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 கோடு இருக்கும். அந்த கோடை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லைன்ஸ், ஓகேவா? சோ 3 லைன் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆர்கனைசேஷன் கோட் இருக்கும். கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இங்க வந்து ஃப்ரீ மெட்டீரியல் அப்படின்னு கொடுத்திருப்போம். இந்த ஃப்ரீ மெட்டீரியலை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். டாக்குமெண்ட், வீடியோஸ், டெஸ்ட்னு ஓபன் ஆகும். சப்போஸ் ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு ஃப்ரீ மெட்டீரியல் வேணும்னா இந்த டாக்குமெண்ட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ டெஸ்ட் தான் போடணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த டெஸ்ட் டேபுக்குள்ள போங்க. ஓகே? சோ டெஸ்ட் டேபுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். மேக்ஸ் A to Z, ரீசனிங் இந்த மாதிரி ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் ஃபுல்லுன்னு ஒரு ஃபோல்டர் வந்து கொடுத்திருப்போம். அதுல பாத்தீங்கன்னா 2 டெஸ்ட் வந்து இருக்கும். இந்த ஃபோல்டரை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரயில்வே என்டிபிசி சிபிடி 1 ஃபுல் டெஸ்ட் லைவ் இங்கிலீஷ் இருக்கும். அதுக்கப்புறம் ரயில்வே என்டிபிசி சிபிடி 1 ஃபுல் டெஸ்ட் தமிழ்னு இருக்கும். சோ இங்கிலீஷ்ல அட்டன் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணி அட்டன் பண்ணுங்க. தமிழ்ல அட்டன் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து அட்டன் பண்ணுங்க. டோட்டலா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்போம். சோ எத்தனை டைம்னாலும் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க லிங்கை கிளிக் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்றீங்க. 100க்கு உங்களுக்கு 50 மார்க் வருது. ஓகேவா? சோ இது அன்லிமிட்டட் அட்டம் கொடுத்ததுனால சோ செகண்ட் டைம் நீங்க என்ன பண்றீங்க, அதே லிங்கை கிளிக் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்றீங்க அப்படின்னா சோ அந்த டைம்ல உங்களோட ஸ்கோர் வந்து 100 அவுட் ஆஃப் 100 வந்தாலும் உங்களோட ரேங்க் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? சோ அதே ரேங்க் தான் வரும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இப்ப 10வது ரேங்க் வருது, இல்ல 20வது ரேங்க் வருது அப்படின்னா அதே ரேங்க் தான் நீங்க செகண்ட் டைம் அட்டன் பண்ணும்போதும் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்ல நீங்க எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சுதான் உங்களோட ரேங்க் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ ஆட்டோமேட்டிக்காவே சிஸ்டமே கால்குலேட் பண்ணிரும். டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதுலயே வியூ சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா சொல்யூஷன்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பாத்துக்கலாம். இப்போ ரீசெண்டா ரயில்வேல எப்படி கொஸ்டின்ஸ் கேக்குறாங்களோ அதே மாதிரி தான் இந்த டெஸ்ட்ல கொஸ்டின்ஸ் கேட்போம். சோ நாம வைக்கிற டெஸ்ட்ல வந்து நீங்க ஒரு 65 மார்க் 70 மார்க் எடுத்தாலே கண்டிப்பா நீங்க வந்து சிபிடி 1 வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே தெரிஞ்சிருக்கும் கொஸ்டினோட அந்த ஸ்டாண்டர்ட் வந்து எப்படி இருக்கு, எந்த தரத்துல கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருக்கும். ரியல் எக்ஸாம் போகும்போது இப்போ நீங்க எடுக்கிற மார்க்ல இருந்து ஒரு +5 வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இதை விட நான் இப்போ கேட்கிற கொஸ்டின்ஸை விட உங்களுக்கு ரியல் எக்ஸாம் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ இப்போ நீங்க 65 எடுக்கிறீங்க அப்படின்னா இது கூட ஒரு +5 வரைக்கும் கண்டிப்பா உங்களோட ரியல் எக்ஸாம்ல உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். கொடுக்கக்கூடிய ஃப்ரீ டெஸ்ட்டை வந்து மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ ஓல்டு டெஸ்ட் சீரிஸும் நம்ம கையில இருக்கு. ஓல்டு டெஸ்ட் சீரிஸ் பாத்தீங்கன்னா ஒரு 6000 டெஸ்ட் இருக்கும். பட் அது எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும்.
சோ அது எல்லாம் விட்டுட்டு இப்ப நியூவா NTPCக்காக ஸ்பெஷலா இப்ப உள்ள ரயில்வே பேப்பர் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தனியா ஒரு டீம் வச்சு உங்களுக்காக டெஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த டெஸ்ட்டை வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. இதே பேட்டர்ன் இப்போ நீங்க டெஸ்ட் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியல் எக்ஸாம் போகும்போது அந்த ஃபீல் வந்து தெரியும். சோ அங்க எப்படி நாம கொஸ்டின்ஸ் வந்து சூஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் இங்க இருக்கு அப்படின்னு. சோ அதனால அந்த 55, 60 எடுக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் மட்டும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா டாப்பர் ஆகிரலாம். ஓகேவா? அதுக்கு கரண்ட் அஃபேர் வீக்கா இருந்தா கரண்ட் அஃபேர் இம்ப்ரூவ் பண்ணுங்க. போன டைம் எடுத்த டெஸ்ட்டை விட இந்த டைம் வந்து ஸ்கோர் அதிகமா இருக்கிற மாதிரி எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. சோ பிரியராவே சொல்லியாச்சு. சோ சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். நல்லா பெர்ஃபெக்ட்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? சோ கூடிய சீக்கிரத்துல நம்ம குரூப் டிக்கும் என்ன பண்ணலாம்னா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணலாம். எப்படியும் NTPC எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல வந்துரும். சோ இவங்க வந்து எக்ஸாம் எழுத போனதுக்கு அப்புறமா குரூப் டிக்கு இதே மாதிரி நம்ம லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணலாம். குரூப் டிக்கும் தனியா ஒரு டீம் வச்சிருக்கோம். சோ அந்த டீம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ரெடி பண்றதுக்கு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்கு கரெக்டா டெஸ்ட் பேட்சுக்கு இது பண்றதுக்கு சோ ஃபுல் அண்ட் ஃபுல் டீம் ஒர்க் தான். சோ அப்படி டீம் ஒர்க்கா பண்றதுனால தான் உங்களுக்கு வந்து இவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்க முடியுது. ப்ரீ டெஸ்டா இருக்கட்டும் இல்ல டெஸ்ட் பேட்ச்லயும் இருக்கட்டும். ஓகேவா? சோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு சின்சியரா ஒரு எக்ஸாம் எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி போட்டு பார்த்துட்டு அதை அனலைஸ் பண்ணுங்க. எந்த இடத்துல வீக்கா இருக்கீங்கிறத கரெக்டா பார்த்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஸ்ட்ராங் ஏரியாஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுங்க. ரிவைஸ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேரால தான் மார்க் கம்மியாகுது அப்படின்னா CAPDF கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே February 4 அதாவது இன்னைக்கு வரைக்கும் நாம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். டெஸ்ட் பேட்சா இருக்கட்டும், ஆல் இன் ஒன் கோர்ஸா இருக்கட்டும், இல்ல கரண்ட் அஃபேரோட PDF கோர்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். சப்போஸ் நீங்க இதுல வீக்கா இருக்கீங்க, கரண்ட் அஃபேர்ல வீக்கா இருக்கீங்கன்னா CAPDF கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இதோட ஃபீஸ் வந்து 399. இந்த கரண்ட் அஃபேர் என்ன கொடுத்திருக்கோமோ இதை மட்டும் படிச்சாலே போதுமானது. NTPCக்கு உங்களுக்கு ஃபுல்லாவே கரண்ட் அஃபேர் வந்து கவர் ஆகிரும். ஓகேவா? சோ 2024 ஓட கரண்ட் அஃபேர் பிளஸ் 2025 ஓட கரண்ட் அஃபேர் எல்லாமே இந்த CAPDF கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு கவர் ஆகிரும். மேம் இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைவ் டெஸ்ட். என்னால 3 டேஸ் தான் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா லைவ் டெஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சாட்டர்டே கொடுப்போம். சாட்டர்டே ஈவினிங் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். மண்டே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிரும். அப்ப 3 டேஸ் தான் இந்த டெஸ்ட் வந்து லைவ்ல இருக்கும். இது போகவே நான் இன்னும் நிறைய கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் NTPCயோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நிறைய டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இப்ப கொடுக்குற ஃபுல் டெஸ்ட் மாதிரியே நிறைய டெஸ்ட் வந்து கொடுத்திருப்போம். சோ இது எத்தனை டைம்னாலும் நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபீஸும் பாத்தீங்கன்னா 399. ஓகேவா? சோ நீங்க டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே? சோ அதனால கரெக்டா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. படிங்க. படிச்சாதான் போஸ்டிங் வாங்க முடியும். ஓகே? சோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சோ இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 கூட க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா? சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த மாசத்தோட ஸ்டார்டிங்ல 1ஆம் தேதியே இந்த ஆஃபர் வந்து டீம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ 4 நாள் வந்து இந்த டீம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஆஃபரை வந்து டீம் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு நைட்டு 12 கூட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். சோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கோர்ஸோட ஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகே? சோ இப்ப கரண்ட் அஃபேரோட PDF கோர்ஸ்ல இன்னைக்கு ஜாயின் பண்றீங்கன்னா 399 பே பண்ணிக்கலாம். அதே இது பாத்தீங்கன்னா நாளைக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு 599 இருக்கும். ஓகே? ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. NTPC டெஸ்ட் பேட்ச் அதாவது இப்ப கொடுக்குற லைவ் டெஸ்ட் போக இன்னும் எனக்கு நிறைய டெஸ்ட் வேணும். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட்னு எல்லாமே நான் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 399. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல வீக்கா இருக்கீங்க, அதாவது குரூப் 4 படிக்கிறீங்க, TNPSC படிக்கிறீங்க, இல்ல ரயில்வே படிக்கிறீங்க, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் தான் வர மாட்டேங்குது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 1199. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் அதாவது இப்போ NCERT பேஸ் பண்ண எனக்கு சயின்ஸ் கொஸ்டின் வேணும், ஜெனரல் அவேர்னஸ்க்கான கிளாஸஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 699 இருக்கும். SSC அண்ட் பேங்கிங் படிக்கிற ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 499. ஓகேவா? சோ எல்லாமே உங்களுக்கு பேசிக்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் கொடுத்திருப்போம். டெஸ்ட் பேட்சும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சின்ன டெஸ்ட்ல இருந்து 10 மார்க் டெஸ்ட்ல இருந்து ஃபுல் டெஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு நிறைய டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். சோ எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ ஆஃபர்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இன்னைக்கு நைட்டு 12 ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இதுக்கப்புறம் இந்த மந்த்ல எப்பவுமே ஆஃபர் வந்து இருக்காது. சோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி குரூப் டிக்கு இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டி பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டியோட பேட்ச் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேவா? சோ இந்த கோர்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா ஒரே ஒரு கோர்ஸ் தான். பட் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி தனித்தனியா கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். அதாவது ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய குரூப் டி, NTPC, ALP எல்லா கிளாஸஸும் இருக்கும்.
அதே மாதிரி எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எல்லா கிளாஸஸும் இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ இப்போ இந்த கிளாஸஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க. அதாவது இப்போ நீங்க மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் எல்லாமே எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க தனித்தனியா ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5000 கிட்ட வந்துரும். அதனால நீங்க தனித்தனியா பே பண்ண வேண்டாம். நீங்க எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ 1799 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ன்னு மெசேஜ் அனுப்புங்க. சப்போஸ் நான் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன், எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஐ வாண்ட் டு ஜாயின் என்டிபிசி டெஸ்ட் பேட்ச்னு மெசேஜ் அனுப்புங்க. இல்ல எனக்கு கரண்ட் அஃபேர்ல வீக்கா இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ன்னு மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி மேக்ஸ் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஐ வாண்ட் டு ஜாயின் மேக்ஸ் கிளாஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? சோ ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இன்னைக்கு நைட்டு 12 o'clock ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே? சோ திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். அதே மாதிரி நாம கூடிய சீக்கிரத்துல யூடியூப்லயும் குரூப் டி அண்ட் என்டிபிசிக்கான கிளாஸஸ் வந்து கொண்டு போகலாம். ஓகேவா? சோ குரூப் டி அண்ட் என்டிபிசில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். யூடியூப்ல கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு லைவ் கிளாஸஸும் இருக்கும். அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் உங்களுக்கு லைவ் கிளாஸ் வந்து இருக்கும். ஓகேவா? சோ அதனால எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, பிரைவேட் கம்பெனில நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம்ல தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா, சோ நீங்க சூஸ் பண்ண வேண்டிய கோர்ஸ் என்னன்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஒரு சின்ன லெவல் போஸ்டுக்குள்ள உள்ள போனாலும் அடுத்தடுத்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதி நீங்க என்ன பண்ணிக்கலாம், அடுத்த லெவலுக்கு முன்னேறி போய்க்கலாம். ஓகேவா? சோ கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். டெஸ்ட் பேட்சும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். இந்த வாரம் சாட்டர்டே வரக்கூடிய லைவ் டெஸ்டையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சோ திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். என்டிபிசி எக்ஸாம் வந்து ஏப்ரல்ல இருக்கும். திருப்பி எதுக்கு சொல்றோம்னா, இன்னும் படிக்கலன்னா திரும்ப படிங்க. ஓகே? ஏப்ரல்ல கன்ஃபார்மா என்டிபிசி எக்ஸாம் வந்து இருக்கும். ஓகே? அது மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.